தேவனோடு இருந்தது. இங்கிலீஷில் நான் முன்னே சொன்னேன், த வேர்ட் வாஸ் வித் காட். அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, தேவனுடன் இருந்தது அப்படின்னு வேதவசனம் சொல்லுது. அதான் தேவனிடத்தில் இருந்ததுன்னு சொல்லப்படுது. அந்த தேவனோடு இருந்தது அப்படின்னு சொல்லும்போது அதற்கு 3 முக்கியமான கிரேக்க வார்த்தைகள் பயன்படுத்த முடியும். ஒருவரோடு இருக்கிறது தான், ஆனால் எந்த மாதிரி ஒருவரோடு இருக்கிறீங்க அப்படின்னு வித்தியாசப்படுத்தி காட்டுது. சுன்னுன்றது எல்லாரும் ஒருவரோடு இருக்கிறோம். மெட்டா என்பது தோளுக்கு தோளாக ஒருவரோடு இருக்கிறோம். ஆனால் ப்ராஸ் என்பது எப்படி? முகத்துக்கு முகம் எதிராக மிக நெருக்கமான உறவோடு இருக்கிறது. இங்கே இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட, அதாவது யூஸ் பண்ணப்பட்ட ஒரு வார்த்தை என்னதுன்னா ப்ராஸ். அப்படி என்றால் என்ன? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை ப்ராஸ் விதமாய் தேவனிடத்தில் இருந்தது. அதாவது முகமுகமாக எவ்வளவு நெருக்கம், க்ளோஸ், அவ்வளோ க்ளோஸ்னஸ், அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் அவருக்கும் பிதாவுக்கும் அவருக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவு அப்படி இருந்தது. அப்போது வார்த்தை எப்படி இருந்ததா? எப்படி இயேசு இருந்தாராமா தேவனோடு? முகமுகமாக இருந்தாராமா. அந்த மாதிரி ஒரு உறவு இருந்தது. இப்போ இதிலிருந்து நம்ம என்ன தெரிய வருதுன்னா, அந்த வார்த்தை தேவனோடு முகமுகமாக இருந்தது. அப்படி என்றால் எங்க எத்தனை பேர் வந்துடுறாங்க? 2 பேர் வந்துடுறாங்க. ஆனால் அடுத்த வார்த்தை தான் ரொம்ப 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 முக்கியம் அந்த வசனத்தில். என்னது? அந்த வார்த்தையும் தேவனாமா.